17 லேக்ஸ் ஒருத்தவங்க டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ல ஏமாந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்காதவங்களோ, ஒரு இங்கிலீஷ் தெரியாதவங்களோ கிடையாது. எஸ், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பிக் பாஸ் சௌந்தர்யா வந்து ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. 17 லேக்ஸ் ஏமாந்துருக்கோம் இதுவரைக்கும். ஆனா டிஜிட்டல் ஸ்கேம்ல அப்படின்றாங்க. எனக்கு இந்த மாரி டிஜிட்டல் ஸ்கேம், டிஜிட்டல் அரெஸ்ட்ட பத்தி நம்ம 1, 2 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். பட் இருந்தாலும், ஒரு படிச்சவங்க, இவ்வளோ ஒரு நாலேட்ஜா இருக்கக்கூடிய ஒரு நெறைய பேரோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சீரியல், இந்த மாரி துறையில இருக்கிற மக்கள் கூட, ஒரு ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட வந்து, எப்படி 17 லேக்ஸ்க்கு ஏமாந்தாங்க அப்படின்றது, தட் ஆடட் மை கியூரியாசிட்டி. எப்படி ஏமாந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி டிஜிட்டல் ஸ்கேம், டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாரி ஏமாறுற எல்லார்ட்டயுமே ரீசென்ட்டா நான் அந்த கேஸஸ் எல்லாத்தையுமே பத்தி பார்க்கும்போது, இவங்கட்ட எல்லார்ட்டயும் ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. எப்படின்னா, படிக்காதவங்க, ரொம்ப ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கிறவங்களோ, இல்ல வந்து ஆ பிலோ பாவர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கிராமத்து சூழ்நிலையிலிருந்து வந்தவங்களோலாம் கிடையவே கிடையாது. நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்பிள் எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுத்த உடனே வந்து ஒரு கால் அவங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு FedExல இருந்து பேசுறோம். ஆ உங்களுக்கு ஒரு FedEx பார்சல் வந்திருக்கு. நாங்க கவர்ன்மென்ட் ஏஜென்சில பேசுறோம். அதுல வந்து நீங்க இல்லீகல் ட்ரக் உங்க பேர்ல பார்சல் வந்திருக்கு. உங்கள நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். நீங்க இம்மீடியட்டா நான் சொல்றதெல்லாம் செய்யுங்க. நீங்க ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா இம்மீடியட்டா உங்கள அரெஸ்ட் பண்ணிருவோம். நீங்க வேற யார் காலையும் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாரிலாம் நெறைய த்ரெட்டனிங் பண்ணிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயமா பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயமா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எந்தெந்த பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு? அ அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அந்த அக்கவுண்ட்லலாம் நாங்க குடுக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பர்ஸோட ஐஎஃப்எஸ்சி கோட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. இத வெறும் ஆட் பண்ணது மட்டும் இல்லாம, எதுக்காக இத ஆட் பண்ண சொல்றாங்கன்னா, ஆட் பண்ணி சர்டைன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த டியூரேஷன் வரைக்கும் யார்கிட்டயும் இவங்க எந்த ஃபோன் காலும் பேச விடாம பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுலயும் டவுட்ஸ் இந்த மாரி எனக்கு சின்னதா டவுட் வர மாரி தெரிஞ்சா கூட, நான் அடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, சைபர் கிரைம்ல பேசணும்னா, அவங்களே ஃபேக்கா ஒரு செட்டப். வீடியோ கால்லயே கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, நாங்க உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்க்கு கனெக்ட் பண்றோம்னு சொல்லி, அங்க அதே மாரி ஒரு ஃபேக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாரி செட்டப்ல ஹெவி இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல ஒரு ஃப்ளூயன்ட்டா பேசி, எப்படி வந்து இவங்கள வந்து உண்மையிலேயே நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்மள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்த ஏற்படுத்துற அளவுல எவ்வளோ தூரம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ற ஒரு பொண்ண, இல்ல வந்து ச ஒரு பப்ளிக் இமேஜ்ல வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபோன் கால் பேசி டிஜிட்டல் அரெஸ்ட்ல வச்சிரும். இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா வந்து ஒரு ரிட்டயர்டு ஓல்டு பெர்சனு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, இப்ப ஒரு ஒரு பிசினஸ் ஓனரோட ஒய்ஃபு, இவங்கலாம் வந்து தனியா இருந்தாங்க. வீட்ல பசங்கள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. இந்த மாரி தனியா இருக்காங்க. அவங்கள வந்து இவங்க பேசி அது இதுன்னு த்ரெட்டன் பண்ணி பண்ணாங்க. தட்ஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். அவங்கலாம் வந்து கொஞ்சம் மேபி அ இந்த மாரி விஷயங்கள்லாம் அப்டேட்டடா ஆயிருப்பாங்களா? ஆகலையா? இந்த மாரி டெக்னிக்கலா எப்படி இந்த ஸ்கேம் ஒர்க் ஆகுது? இதெல்லாம் பத்தி நாலேட்ஜ் அவங்களுக்கு தெரியாம அதெல்லாம் கூட குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் டே டு டே ஆ எல்லார் கூடயும் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலர் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ல இருக்கிற பெர்சன் கூட ஏமாறுவாங்கன்றது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். நான் இத பத்திலாம் வீடியோ போடணுமா? இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சேன்னு யோசிக்கிற சூழ்நிலையில கூட, இந்த மாரி ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட ஏமாறுறாங்க அப்படின்னு நெனைக்கும்போது தான், சரி நம்ம வந்து இத பத்தின அவேர்னஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனு. இது பேசிக்கலி எந்த ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் நாங்க பொதுவாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். என்னன்னா, எந்த ஒரு செக்யூரிட்டி செயின்லயுமே வந்து வீக்கஸ்ட் லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, நீங்க ஒரு ஃபயர்வாலையோ, இல்ல ரவுட்டரையோ, ஒரு பயங்கர ஒரு ஐடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸோ கூட நீங்க வந்து பயங்கரமா எக்ஸ்பென்சிவா வாங்கி வச்சுறலாம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் குரோர்ஸ் கூட. ஆனா, அங்க வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்து தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டா, இந்த மாரி ஒரு ஒரு ஸ்பாமிங் ஒரு ஃபிஷிங் இமெயில்ஸ், ஒரு ஸ்பாமிங் கால்ஸ், ஒரு ஸ்கேம் கால்ஸ்ல ஏமாந்துட்டாங்க அப்படின்னா, டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டமும் காம்ப்ரமைஸ் ஆயும்னு பொதுவாவே நம்ம வந்து நம்மளோட கிளாஸஸ்லலாம் சொல்றது வழக்கம். பட் அதையும் தாண்டி இந்த எப்பயுமே ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரும் உஷாரா இருந்தா தான் வந்து அந்த வீடு வந்து ஓரளவு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நெறைய பேர் பார்த்துருப்போம். அப்பா உஷாரான பெர்சனா இருப்பாரு. அம்மா வந்து
ஈஸியா டக்குன்னு ஏமாந்துருவாங்க. "ஏன் அக்கா கஷ்டப்படுறேன்க்கா, இந்த மாரிக்கா பணம் வேணும்க்கா" அப்படின்னு கேட்டா டபார்ன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டா, அவரு அதெல்லாம் இல்ல சும்மா சொல்லி உங்கட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போறாரு, அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு ஃபேமிலிலேயே வந்து ஒரு 4 பேருக்குள்ள இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் அவங்களோட அ அவேர்னஸ் லெவல் வந்து வேரி ஆகும்போது, இது சொசைட்டின்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இதுல வந்து ஒரு கம்பெனில ஒரு எல்லா எம்ப்ளாயீஸும் கரெக்ட்டா இருக்காங்களா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களோட சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப விஷயம். இது வந்து கம்பெனி லெவல்லயே அப்படின்னா, பப்ளிக்குக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் படித்தவர்களே இவ்வளவு பேரும் ஏமாறுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது, இந்த மாரி டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தின இந்த ஸ்கேம்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் மக்கள்ட்ட முழுசா போய் சேரல. எல்லாரும் நியூஸ் பார்க்குறாங்களா என்னன்றது எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு. பேசிக்கலி இந்த மாரி டிஜிட்டல் அரெஸ்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு கால் பண்ணுவாங்க. அது வீடியோ காலா இருக்கலாம். இல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஃபோன் கால் பண்ணிட்டு, உடனே வீடியோ கால்ல வாங்க அப்படிம்பாங்க. அவங்க அந்த கால எடுத்த நிமிஷத்துலருந்து இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, கன்டினியூஸா அவங்கள வந்து ஈவன் ரெஸ்ட் ரூம் போறது கூட பெர்மிஷன் கேட்டு போணும். சார்ஜ் கூட வந்து நீங்க ஃபோன ஆஃப் ஆக போகுதுன்னா, நீங்க எப்ப ஆஃப் பண்ணீங்கனாலும் உங்கள நாங்க அப்படியே அரெஸ்ட் பண்ணி தூக்கிருவோம்னு சொல்ற மாரி, மிரட்டி கொஞ்சம் கொஞ்சமா இவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோத்தையும் கறந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மிச்சவங்கள்ட்ட பேசவே விடுறாங்க. அவங்கள வந்து ஃப்ரீயாவே விடுறாங்க. இந்த மாரி விஷயங்கள நம்பவே நம்பாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலயும், எந்த ஒரு கவர்ன்மென்ட் ஏஜென்சியும் உங்கள ஆன்லைன் வழியா தொடர்பு கொண்டு, நீங்க வந்து இம்மீடியட்டா வீடியோ கால்ல வாங்க, நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும்னு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன அப்ரோச் பண்ணுங்க. சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் இந்த மாரி மீண்டும் ஒரு முறை ஏமாற வேணாம். நன்றி.